அது வீடியோ போட்டதுல இருந்து இதுவரையில வந்து எனக்கு 20 லட்சம் ரூபா காசு என்னுடைய அக்கௌண்ட்ல வந்து விழுந்து 20 லட்சம் ரூபா வந்துட்டு இருக்குது. 1,25,000 ரூபா இருக்கு. 1,25,000 ரூபா நண்பர்கள் கெஞ்சி கேட்கிறேன், என்ன கை விட்டுறாங்க. ஒரு குடும்பத்துல ஒரு நான் உறவாரிப்பேன், ஒரு உள்ளத்துல நான் வந்து குடியிருப்பேன். காலம் புள்ளா நன்றி சொல்லுவேன். சிவன் ராத்திரி நாள்ல சிவனை நினைத்து நான் உங்களோட கூப்பிட்டு கொள்றேன். ஹலோ மச்சான், இது எந்த ஊரன் தெரியுமா? 682 682 சொன்னா மாவட்டம் என்னவா? மட்டக்களப்பு மாவட்டம் மச்சான். இதுல பாரு ராட்டி கிளாஸ் தெரியுது. கூ அந்த மாதிரி பஞ்சு ஓடணும் மச்சான். ஜலவாறு மச்சான், உதவி செய்த வீடு அந்நேரத்துல கிட்டத்தட்ட 1 மாசமாம் இப்ப வந்திருக்கேன். நான் உதவி ஒன்று வந்திருக்கு. அது வந்து வர்ற ஃப்ரெண்ட்ஸ் மச்சான், அதாவது வர்ற வீடியோவை அங்க அவங்கள்ட்ட நிறைய பேர்த்த கட்டாரில் இருக்கிற பிள்ளைகள்கிட்ட காட்டி கொஞ்சம் காசு கலெக்ட் பண்ணிக்கிற மச்சான். அது வந்து 9 உறவுகளாம். 9 உறவுகள் கிட்டத்தட்ட வேற வேற நாட்டுக்காரர்கள், இந்தியா, இலங்கை, மற்றது ஆப்பிரிக்கா. ஒரு டீச்சர் அவங்களும் உதவியை செஞ்சிருக்காங்க மச்சான். அந்த உதவியை தான் இங்க கொடுக்க வந்திருக்கேன்னா கிட்னி ஃபெயிலியர் வர்ற அண்ணனுக்கு அவர் அக்கௌண்ட் மூலமா தான் நம்பர் எல்லாம் கொடுத்த மாதிரி நம்ம அவருக்கு எவ்வளவு வந்து சேர்ந்திருக்கேன்னு தெரியல. வந்து அவர் மூலமா நம்ம கேட்டுக்கொள்ளலாம். இந்த 9 உறவுகள் வாழ்த்துக்கள் மச்சான். உங்களோட உதவி எவ்வளவு உண்டு இவங்கள்ட்ட கொடுத்து அதை பார்த்து கொள்ளலாம். உங்களுக்கும் என்ன சொல்றாருன்னு தெரியல. அக்கௌண்ட் மூலமா அனுப்பின அந்த உறவுகள் எவ்வளவு உதவிகள் வந்திருக்கேன்னு நமக்கு தெரியல. இந்த வீடியோ மூலமா ஷேர் பண்ணுவோம். வாங்க மச்சான் பார்ப்போம். சரியா? அவரை உள்ளுக்கு போய் பார்த்துட்டு என்ன இப்படி நிலைமையில இருக்காரு சரியா, ஓவரா இருக்காமன்னு சொல்றாரு, உடம்பு வலி. அதையும் போய் பார்த்தா தெரியும். நல்ல உறவுகள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மச்சான். வாங்கலாம் தான் நான் வீடா உள்ளுக்கு போமே மச்சான். அண்ணனை வந்து சந்திச்சிருக்கேன். என்னன்னு சொன்னா, இப்ப அவர் அக்கௌண்ட்லாம் நாங்க நம்பர் கொடுத்தேன் அந்த வீடியோவில்னே. இப்ப என் மூலமா வந்து சங்கர் அண்ணன் அங்க கட்டார்ல வச்சு ஒரு 4-5 பேர்த்த உங்களோட 4-5 பேர்த்த ஏகப்பட்ட ஆக்கள்கிட்ட கொடுத்துருக்காரு இந்த வீடியோ ஷேர் பண்ணி. இந்த மாதிரி அந்த ஃப்ரெண்ட் தான் உதவிகளை செய்யுங்கன்னு சொல்லி உதவிகளை செஞ்சிருக்காங்க. கட்டார்ல இருக்கிற ஆக்கள் எல்லாம் வேற நாட்டுக்காராக்கள் தான், நம்ம நாட்டுக்காராக்கள் இருக்காங்க. அந்த உதவியை கொண்டு கொடுப்போம் தான் வந்திருக்கேன். இப்ப நம்ம கிட்டத்தட்ட இப்ப வீடியோ எடுத்து 1 மாசம் இருக்கும். வீடியோ 1 மாசம் இருக்குமே. இப்ப என்ன மாதிரி வீடியோல பார்த்து கிடைச்சிருக்கா? முதலாவது வீடியோ போட்டதுல இருந்து இதுவரையில வந்து எனக்கு 20 லட்சம் ரூபா காசு என்னுடைய அக்கௌண்ட்ல வந்து விழுந்து 20 லட்சம் ரூபா வந்துட்டு இருக்குது. அவ்வளவு வாசி என்னுடைய காசு இல்லது, மக்கள் செய்த உதவி. வீடியோ பார்த்து உங்களோட வீடியோ பார்த்து ஷேர் பண்ணி மக்களா வந்து செய்த உதவி அது. இப்ப கிட்டத்தட்ட எத்தனை உறவுகள் போட்டிருக்கு? அப்படி ஒரு 40-30 பேருக்கிட்ட அப்படி போட்டிருக்காங்க. இப்ப நீங்க கணக்கு பார்த்து சொல்றீங்க? கணக்கு பார்த்தான்னு சொல்றேன். இந்த அப்டேட் இருக்கு, பேங்க் அப்டேட் இருக்கு. இதுவரையில எனக்கு உதவி செஞ்ச உள்ளங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். என்னோட சொன்னா, பல தேசங்கள்ல இருந்து என்னோட நிலைமைய அறிஞ்சு உணர்ந்து ஒரு குடும்ப தலைவன் ஆனா உயிரப்படியாக காப்பாற்றி ஆகணும் என்ற நிலைமையில வந்து நல்ல உள்ளங்கள் உதவி செஞ்சிருக்கிறீர்கள். தொடர்பு கொண்டவங்க வாட்ஸ்அப் இலக்கம் இருந்தது தானே, அது ஊடாக வந்து நிறைய பேர் காசை போட்டு என்ன தன்னை பற்றி அறிமுகம் சொல்ல தேவையில்லை சொன்னாக்கள் இருக்காங்க. சிலாக்கள் வந்து நான் இன்னால் தான் உதவி செய்கிறேன். நல்ல உள்ளங்கள் இருக்கு, உதவி செய்யறது அவங்க தெரியக்கூடாதுன்றது இருக்கு. அப்படியான உள்ளங்கள் உறவுகளும் இருக்காங்க. அப்படியான நாங்கெல்லாம் இந்த மாதிரி அக்கௌண்ட்ல செய்யறது நல்ல அவங்களுக்கு நான் வாழ்த்துறேன். இந்த மாதிரி என்ன சொல்றேன்னு தெரியல. இப்படி ஒரு 20 லட்சம் மந்திரின்னு சொல்லி எனக்கும் ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. இன்னும் உங்களுக்கு எவ்வளவு முடியும்னு சொன்னேன். இன்னும் 80 லட்சம் தேவைப்படுது. மொத்தம் வந்து 60 லட்சம் இருந்தா என்னுடைய சத்திர சிகிச்சையை வந்து நான் செஞ்சு கொள்வேன். ஏன்னா உடல்நிலைமை வந்து மோசமா போய் கொண்டிருக்குது. இங்க பார்த்தா தெரியும். அந்த அறிகுறிய சிம்டங்கள் வந்து இன்னும் செயலிழந்தப்பட்டு கொண்டு இருக்குது. என்ன உடம்பு முகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா விலங்கம் வந்து அதுல அறிகுறி வந்து அதுல உடம்புல ஏற்படுற பல மாற்றங்கள் வந்து வெளிக்காட்டி கொண்டிருக்குது. ஒரு மாதத்துக்கு இல்ல. இப்ப முதலே மதியம் சாப்பிடுறது, சக்தி எடுக்கிறது, நடக்கிறது, அது இது நிறைய பிரச்சனைகள் எனக்கு வந்துட்டு இருக்குது. இந்த கால தாமதம் போக போக வந்து நிறைய பிரச்சனை நீங்க எதிர்கொள்ளு வைத்தியம் சொல்லிதாங்க. இப்ப என்னால என்ன செய்ய முடியும் தான் யோசிச்சு கொண்டிருக்கோம். 20 லட்சம் ரூபாய் தந்து உதவிய உறவுகளுக்கு நன்றி. சொல்ல போனா உங்க ஒவ்வொரு கையில இருந்தா என்னுடைய உயிர் வாழ்றதா சாகிறதா என்ற ஒரு போராட்டம் ஒன்று இருக்குது. இந்த உண்மைத்தன்மையை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். நீங்க நேரடியா வந்து பார்க்கலாம். இல்லாட்டி நம்பர் எடுத்து
கால் பண்ணி பேசி கதைக்கலாம். அல்ல அண்ணன் கூட என்ன நிலைமையை வந்து சொல்றதெல்லாம் சம்பந்தமான விஷயங்களை பற்றி நீங்கள் அறிஞ்சு நீங்கள் ஆராய்ஞ்சு எனக்கு உதவி செய்யலாம். இன்றைய நாள் சிவராத்திரி நாள்ல இருந்து இறைவன் ஈசன் மீது சத்தியம் பண்ணி சொல்றேன், நீங்க செய்யற உதவி வந்து எனக்கு அந்த தொகை வந்து 8 இருந்தால் நிச்சயமாக கொழும்பு வைத்தியசாலைக்கு சென்று அந்த அறுவை சிகிச்சை சிறுநீரக மாற்று சிகிச்சையை செய்வேன். இதுவரையில செஞ்ச உதவிகள் செஞ்ச விளையாட்டு கழகங்கள் வெளிநாட்டிലേക്ക് வசித்து வாழ்ற நீங்க கட்டாரில் இருக்கிற சங்கரன் 2ஆம் கட்ட உதவியும் செய்கிறாரு. அப்படிப்பட்ட நிறைய வீரமகாளி கோயில் நண்பர்கள், அது வீரமகாளி கோயில் இருக்கிற பூசகர் கயசீலன் அல்லது விஜயன் என்று சொல்லி பூசகர் உதவி பூசகர் அவங்களும் எனக்கு உதவி செஞ்சுக்காங்க. எனக்கு நோய்வாய்ப்பட்ட ஒருவன் கூட 6 இலக்கம் காட்டுவான்ற நிலைமையை நான் வந்து உணர்ந்து கொண்டேன். நிச்சயமாக வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். என்னன்னு சொன்னா, நான் அடுத்த கட்ட நிலைமைக்கு எப்படி வாழ்றது எப்படி போறதுன்றது எனக்கு வழிகாட்டுதான் நீங்களே எனக்கு இடிக்க வேணும். பண உதவி மட்டும் எனக்கிட்ட இல்லை, மற்ற ஒரு நல்ல உலகம் நேசிக்கிற ஆக்கள் வந்து வீடு தேடி வந்து என்ன பார்த்து ஆர்வம் சொல்லிட்டு போறாங்க. சும்மா என்ன கைவிட்டுருவாங்க. நினைக்கிறேன் நேசரி படிக்காரு என் மகன், நேசரி போறாரு. இவருக்கு அவனுக்கு தான் வாழ்க்கையை தொடரணும் நினைக்கிறேன். இல்ல ஒரு தகப்பன் இல்லாம ஒரு புள்ள வந்து வாழக்கூடாது என்ற வாழ்க்கையை நான் உணர்ந்திருக்கிறேன். நானும் தகப்பன் இல்லாம தான் சிறு வயசுல இருந்து வாழ்ந்துனேன். அதே நிலைமை என்னுடைய மகனுக்கு வரக்கூடாது. இந்த கிட்னி ஃபெயிலியர் இருந்து சமூகத்துல எப்படிப்பட்ட நோய் அதை எவ்வளவு காலம் வாழலாம் என்றது உங்களுக்கு தெரிஞ்சிட்டீங்க. கண்டிப்பா தன்மை வைத்தியம் சொல்றாங்க, நீங்க இன்னும் காசு ரெடி பண்ண இல்லையா, காசு இன்னும் போற இல்லையா, செய்யற இல்லையான்னு சொல்லி அந்த டயாலிசிஸ் செய்ய போகும்போதுலாம் கேட்பாங்க. குருதி சுற்றளவு ரத்தம் மாத்திர சுத்தி அரிக்கிற உங்களுக்கு மோட்டர் இருக்குது. அப்ப உங்களோட உடம்பு இன்னும் தாங்கிக் கொள்ளாது. 5 லிட்டர் 6 லிட்டர் உறிஞ்சப்படும் போது உடம்பு வீக் ஆயிடுது. இந்த நிலைமை தொடரக்கூடாது சொல்லியாங்க. இதை எவ்வளவு சீக்கிரமா நீங்க மாற்ற முடியுமோ செய்யுங்க. எங்களை மருத்துவ ஆலோசனையை மட்டும் நாங்க செய்வோம். நிதி பற்றாக்குறையை வந்து நீங்க உங்களோட உறவுகள்கிட்ட சொல்லி நீங்க மக்கள்கிட்ட சொல்லி பேசி நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இது மருத்துவ ஆலோசனையை நாங்க செய்யறோம். எனக்கிட்ட எந்த ஒரு வழி இருந்தாலும் அந்த வழியை நான் பயன்படுத்துவேன். எனக்கிட்ட எந்தவித செல்வங்களோ எங்க பொருளாதார ரீதியாக என்னோட எதுவுமே இல்லை. நினைக்கிறேன்டா இந்த 20 லட்சம் காசுக்கு மென்மேலும் வந்து நீங்க சிறு சொல்லி பெருவெல்லாம் போல சிறிய உதவிகள் கிடைக்கும்னு சொன்னா நிச்சயமாக விரைவில் வந்து நான் அந்த கொழும்பு வைத்தியசாலையை போய் அறுவை சிகிச்சையை மேற்கொள்வேன். இன்னொரு 60 லட்சம் ரூபா தேவைப்படுது. அதுக்குரிய வழிவகையில வந்து உங்களோட வீடியோ காணொளி மூலமாக எனக்கு கிடைக்கும் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இது 20 லட்சத்துக்கும் வாரத்துக்கு முதல் காரணம் நீங்க செய்த அந்த முதலாவது காணொளி தான். அந்த அண்ணன் காணொளியை வந்து தேசத்திலேக்கு பறந்துவிட்ட தேசத்துல வாழும் மக்கள் எல்லோருக்கும் வந்து அதை ஷேர் பண்ணி சமூக அமைப்புகள், தொண்டு நிறுவனங்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் குடும்ப நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி உங்களால் முடிஞ்ச இதை எனக்கு அனுப்பி மற்ற கட்டையும் ஊக்கப்படுத்த மூலம் என்னுடைய மறு வாழ்க்கை வந்து தொடரும் நினைக்கிறேன். இல்லாட்டி என்னுடையது என்னன்னு சொல்லி கேள்விக்குரியதான் இருக்கும். அந்த உண்மை நிலையை உடம்பெல்லாம் கை காலெல்லாம் காட்டியிருக்கிறேன். காலை பார்த்தீங்கன்னா விளங்கும். இது நடக்கையும் இல்லை, ஒன்றும் செய்யல. இப்படித்தான் கடும் பாரம்பரிய நடக்க இல்லாது. இந்த கிட்னி மாத்தினாதான் பழைய நிலைக்கு நீங்க வருவீங்கன்னு சொல்லி வைத்தியம் சொல்லித்தாங்க. நண்பர்கள் கெஞ்சி கேட்கிறேன், என்ன கைவிட்டுறாங்க. ஒரு குடும்பத்துல ஒரு நான் உறவாரிப்பேன், ஒரு உள்ளத்துல நான் வந்து குடியிருப்பேன். காலம் ஃபுல்லா நன்றி சொல்லுவேன். சிவன் ராத்திரி நாள்ல சிவனை நினைத்து நான் உங்களோட கூப்பிட்டு கொள்றேன். ஆலயத்துக்கு இறைவனுக்கு செய்யும் உதவியை விட என்னமா ஒரு நோயாளிக்கு செய்யற உதவி எம்எல்ஏ சிறக்கு வந்து நீங்க படிச்சு வந்த நீங்க அறிஞ்சு வந்த நீங்க அதை மக்கள் வந்து அன்பா கேட்டுக்கொள்றேன். என்னை பற்றிய மேலதிக விவரம் பண்ணுமெண்டா அண்ணன் நினைக்காரு அல்ல மச்சான் அவற்றை கேட்டீங்கன்னா இன்னும் உண்மைத்தன்மை நிறைய விஷயங்களை சொல்லுவாரு. என்ன செய்யுது இப்படியா நாட்களுக்கு நான் நினைச்சும் பார்க்கல. இப்படி உதவியில செஞ்சிருக்காங்க. நல்ல உள்ளங்கள் 20 லட்சத்துக்கிட்ட வந்துருக்கி. பரவாயில்ல, அவங்களுக்கும் பெரிய ஒரு வாழ்த்து, ஒரு சந்தோஷம். இன்னும் அவருக்கு உதவியல் வேணும்னு தான். உதவியல் வேணும்னு சொன்னா முதல் காரணம் என்னன்னு சொன்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணதான் உதவியல் வந்து சேரு. இப்ப சீக்கிரமா இதப்ப கடைசி எத்தனை மாசத்துக்கு இப்ப செய்யணும்னு சொல்லிக்காங்க. முடிஞ்ச 3-4 மாசத்துக்குள்ள மாத்திட்டாங்க. 10ஆம் மாசத்துக்குள்ள நீங்க எதுக்கு சிகிச்சை செஞ்சு ஆகணும், மாத்தி ஆகணும்னு சொல்லிட்டாங்க.
சொல்லித்தாங்க. கொழம்பு போய் அங்க வேற டெஸ்ட் எடுத்து டோனருக்கு வந்து காசு கொடுத்து வேலை செய்து அங்க தங்கிருந்து வீடு எடுத்து ரூம் எடுத்து 1 மாசம் இருந்து அதுக்கப்புறம் என்ன டிசார்ஜ் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் கேட்டு கேள்வி கொண்டு வச்சுக்கொள்றேன். பணத்தை தவிர மற்ற உதவிகள் எல்லாம் வந்து எனக்கு செய்யறதுக்கு ஆட்கள் தயாரிக்காங்க. எனக்கு குழம்பு கூடி போறதுக்கு வீடு எடுத்து தரதுக்கு எல்லாமே தயாரிக்காங்க. இந்த பண உதவிகள்லாம் இந்த பின்னடையாக போய்கொண்டிருக்குது. இந்த உடம்பு வேதனையும் இந்த நோய் வேதனையும் தாங்கி கொண்டிருக்குது. இதை சரி செய்யறதுக்கு எங்க உறவுகள்லாம் முடியும். அவங்க காணொலியை வந்து ஷேர் பண்ணி நீங்கள் அனுப்புங்க நானும் செய்யறேன்னு சொல்லி நம்மளோட சக மனிதனை நேசிங்க. எல்லாரும் நேசிக்கும். கொடிய நோய் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணதான் அந்த உதவி. நாளைக்கு வந்து நாம் வந்து நலமடைஞ்சு இவங்க கூட வந்து நாம் வந்து நேரடியாகவோ தொலைபேசி ஊடாக பேசும்போது அதோட சந்தோஷம் ஏற்படும். ஒரு நீங்க சக மனிதனை காப்பாத்திருக்கீர்கள், ஒரு குடும்ப தலைவனை காப்பாத்திருக்கீர்கள், ஒரு தகப்பனை வந்து காப்பாத்திக்கிறேன் எண்ணம் வந்து வரணும். சின்ன வயசு எத்தனை வயசு? நேசரிக்க ஒரு நல்லா படிக்கல. என்னையா அப்பாவுக்கு பிரச்சனை? என்ன வருத்தம் அப்பாவுக்கு? என்ன செய்யணும்? என்னையா என்ன மருந்து மருந்து வேணுமா அப்பாவுக்கு? அவங்க அந்த உறவுகளை பார்த்து சொல்ல மாட்டேல? ஏனையா எப்படி 5 வயது படியான என்ன கேள்வி கேட்கிற பாக்கையும் எங்கயா அம்மா? அம்மாங்க மாக்காட்டுக்கு போயிருக்கா? சரி, பிரச்சனை இல்லை. அப்படித்தான் நல்லா படிக்கணும். சரியா? என்னண்டா நான் இப்போ உங்களை முதல் தரம் பெறக்குள்ள இவ்வளவு ஒரு ஓவரா இல்ல. இப்ப 10ஆம் மாதம் தான் உங்களுக்கு கடைசி போட்டு தந்துட்டாங்க. அந்த உடல்நிலை இருக்குதானே, இதை பாத்தீங்கன்னு சொன்னா விளங்கும். போக வந்து அறிகுறிகள் உங்களுக்கு உடம்புல என்ன தாக்கங்கள் கூட உணவு சாப்பிடல, சாப்பிட்டா சக்தி டாக்டர் சொல்லுவாங்க போக உங்களோட உடல் மோசமா அடைஞ்சு கொண்டு போகுது, இதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க. முகத்தை பார்த்தா விளங்கும் நிறைய பருக்கள் சிம்டங்கள்லாம் கண்ணெல்லாம் கண் பார்வை விளங்குது உங்களுக்கு. கொஞ்சம் பார்வை கொஞ்சம் குறைஞ்சு இருக்குது, குறைஞ்சு போகுது. அப்ப அந்த அறிகுறி உங்களுக்கு நம்மளும் அறிகுறி எனக்கு மட்டும் விளங்குது. என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்று சொல்லி சீக்கிரமா மாத்துறதை தவிர வேற எந்த வழியும் இல்லை. மாத்தத்தை அம்மனும் இது 10ஆம் மாதம்டா ஒரு மாதம் 2 மாதத்துக்கு மாத்துறதுக்கு உறவுகள் உதவியில செய்தாங்கன்னு சொன்னா அதுக்கிடையில மாத்தி 2-3 லட்சம் ரூபாய் காசு வந்திருக்கு மச்சான். இப்பயும் ஒரு உதவி வந்திருக்கு. அது பெருசான்ற அளவுக்கு இல்ல. சங்கர் அவரும் உங்களோட எப்படி நட்புன்னு தெரியல. வீரம்மா ஹாலி கோயில்ல வந்து பழகினத்துல சிறிய காலம் பழகினத்துல நல்ல உள்ளங்கள்லாம் சேர்த்து வச்சுக்கிறேன்னு சொல்லுது. அவரும் மிகப்பெரிய ஒரு உதாரணம். 2ஆம் கட்ட உதவியையும் வந்து செய்யறதுக்கு வந்து தயாரா இருந்திருக்காரு. இந்த வீரம்மா ஹாலி கோயில் பூசகர்கள் கயசீலன் உதவி பூசகர், பிரதம பூசகர் வந்து விஜயன், அவங்களும் வீடு தேடி வந்து எனக்கு பண உதவி செஞ்சுட்டு போடுவாங்க. இப்ப சங்கரண்ணன் இப்ப கட்டார்ல இருக்கிறார்கள். அவ்வளோ டைம் உங்களோட வீடியோ காட்டுதான் இந்த மாதிரி உதவிகள் வந்திருக்கிறாரு என்கிட்ட. சரியா, அந்த உதவியை உங்கள்கிட்ட கொண்டு கொடுக்கட்டாம்னு சொல்லி தான் நான் ஏற்கனவே அவர் உதவியை தான் கொண்டு ஃபர்ஸ்ட் வீடியோவுக்கு செய்தேனே. பிரச்சனை இல்லாம தான் என்னன்னு சொன்னா அந்த வீடியோ ஷேர் பண்ணோன்னு நம்ம நாட்டிலையும் கூட இந்த உதவியில செய்யலாம். எப்படி செய்யலாம்னு சொல்லுங்க. விளையாட்டு கழகங்களூடாக வந்து சொந்தக்காரர்கள், அடுத்தது இந்த முகவர்கள் தொழில் மேற்கொள்றாங்க, பெரிய தொழில் எடுக்கிறார்கள் அந்த மாதிரி ஆக்களும் குழுமங்கள், அதுகள் தெரிஞ்ச ஆக்கள், நிதி திரட்டுற தொண்டு நிறுவனங்கள் இருக்குது. அந்த மாதிரி அவங்க நிறுவனங்கள் பார்த்து இந்த வீடியோவில ஷேர் பண்ணுங்க மச்சான். அவங்க மூலமா இந்த உதவியில செய்யுங்க. என்ன ஒரு 20 லட்சம் வந்தோம்னா 60 லட்சம் பார்த்துருக்க ஷேர் பண்ணதான் அந்த உதவிகள் வந்து சேரும். இந்த வாட்ஸ்அப்ல நம்ம நாட்டுல நிறைய குரூப் இருக்கு. ஒரு ஊர்ல 650 குரூப்ல இந்த 650 ஊர்ல எத்தனை குரூப் இருக்கு? 1000 கிட்ட கிடைக்கும். இந்த தொகை வந்து எனக்கு இவ்வளவு சீக்கிரம் கிடைக்கும், உங்க மூலமா கிடைக்கும். சங்கரன உள்ள கஷ்டம் இந்த குடும்பத்தில உள்ள பிரச்சனை மாதிரி எனக்காக வேண்டி கஷ்டப்பட்டு அது நிறைய பேர் சொல்லிக்கொண்டு டெலிமோல காட்சி கொண்டு நேரடியாக காட்சி கொண்டிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சகோதரம் வந்து எனக்கு அமைஞ்சிருந்தா இந்த வந்துடியாது. இப்ப கூட பிறந்த சகோதரமாய் தான் அவர் வந்து எனக்கு கூட வந்து நிறைய விஷயங்கள் 4 பேருக்கு சொல்லி அவனோட உயிர் போராட்டத்தில் நம்மளும் கலந்து கொள்ள முடிஞ்ச தாங்கன்னு சொல்லி
நிறைய கஷ்டப்படுறாரு. அது அப்படி ஒரு நட்பு இருக்காரு பார்த்து இல்லை. நானும் அப்ப அந்த அளவுக்கு யோசிக்கல. பிரச்சனை இல்லை. சங்கரண்ணன் உங்களோட உதவியில நீங்க அங்க கட்டார்ல ஏற்பாடு பண்ண அந்த உதவி அத்தனை வேற உதவி என் உயிர் மூச்சு இருக்க மட்டும் சங்கரண்ணன் அவர் செய்யற உதவிகளை நான் மறக்க மாட்டேன். அவர் தான் ஒரு அத்திவாரம் போட்டவர். அத்திவாரம் போட்டு சரியா பழச மறக்க கூடாது. மனிதத்தன்மை இல்ல. யாரு எனக்கு ஆறுதல் சொன்னாலும் எனக்கு பண உதவி செஞ்சாலும் அந்த உறவுகளை என்ன உயிர் மூச்சு வேற நான் கண்டிப்பா நேசிப்பேன். நீங்க எனக்கு முகவரி தெரியாம உதவி செஞ்சிருக்கீங்க. உண்மையில இறைவனுடைய ஆசி இந்த சிவராத்திரி இல்ல ஈசனுடைய அருளால எல்லாருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொள்றோம். எல்லாரும் நீங்க எனக்கு செய்யற உதவி நிச்சயமாக உங்களோட சொர்க்கத்தின் பாதைக்கு கொண்டு செல்லும். என்ன மாதிரி ஒரு நோயாளிக்கு செய்யற உதவிகள் தான் அது. சரி சங்கரண்ணன், நீங்க கட்டார்ல உங்களுக்கு கொடுத்த உதவியில உங்கள்ட்ட கொடுத்துருவோம். இந்த உதவியை தரட்டுமா? 6 உதவி என்று நான் சொல்றேன். அவங்களோட பேரெல்லாம் சொல்லத்தானே வேணும். இது எவ்வளவு மொத்தத்துல இருக்கேன்னு பாருங்க. பார்த்து போட்டா உங்களுக்கு என்ன சொல்லணும்னா சொல்லலாம். ₹1,25,000 இருக்கு. ₹1,25,000. இது சங்கரோடாக செய்த உதவி கிட்டத்தட்ட இது 9 பேர் செஞ்சிருக்காங்க. 9 பேர் செஞ்சிருக்காங்க. அவங்களோட பேரை நம்ம சொல்லத்தானே வேணும். அவங்க வேற வேற நாட்டுக்காராக்கள் இது மச்சானுக்கு வர்ற நட்பு. அதாவது சங்கர் அவர வீடியோ காட்டி தான் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கட்டாரில் இருக்கிற உறவுகள்கிட்ட இந்த உதவியை வழங்கியிருக்காரு. உங்களோட பேரை சொல்றேன் சரியா மச்சான்? ஆனந்த் சர்மிளா ₹500 அங்கத்திய காசு. இப்ப நாட்டு காசு நன்றி. இந்தியன். அவரு இந்தியா நாடு சரியா. மற்ற கோகமாஸ் உணவகம் சொன்னா இது ₹265 அவங்களும் செஞ்சிருக்காங்க. ஷீலைன் பீச் கடை அதாவது E10 ₹150 அவங்களும் செஞ்சிருக்காங்க. ஷீலைன் பீச் கடை E14 அவங்க ₹300 செஞ்சிருக்காங்க. மற்ற ஜிப்ரி ஆபிரிக்கா ஹானா அதாவது அவங்களும் ஒரு ₹100 அவங்க டீச்சர் ஆபிரிக்கா அவங்களும் செஞ்சிருக்காங்க. மற்ற அனஸ் மெக்கானிக் கரேஜ் ₹100 அவர் நம்ம நாட்டுக்காரர் இலங்கை. இர்பான் ₹50 இலங்கை. ரபிக் ₹25 இந்தியன். வசந்த் ₹20 இலங்கை ஆளு. மொத்தத்துல இது ₹1,560 கட்டார் ரியால் சரியா. நாட்டு காசு ₹1,24,000. இப்ப இதுல ₹1,25,000 இருக்குன்னு. அப்ப இத்தனை 9 உறவுகள் உதவி செஞ்சாங்க. இது உங்க சங்கர் அவரோடாக இந்த வீடியோ காட்டி தான் உதவி செஞ்சாங்க. இந்த 9 பேருக்கும் உங்களால என்ன 9 உறவுகளுக்கும் உதவி செஞ்ச எனக்கு நன்றி. இந்த இர்ஃபான், அந்த அனஸ், இந்த கராச்சி மெக்கானிக் கடைகள், அந்த சாரதி, அடுத்தது கானா பீச் கடை, அந்த ஆப்பிரிக்கா நாட்டுக்காரி எம்எல்ஏ அந்நிய நாடாக இருந்தாலும் ஒரு ஆப்பிரிக்கா கானா நாட்டுல இருந்து சங்கரன்கிட்ட ₹100 கொடுத்துருக்காவும் அந்த அம்மா. அவன் ஒரு உயிரை காப்பாற்றணுமென்ற போராட்டத்துல இணைஞ்சு கொண்டு எனக்கு உதவி செஞ்சா. ஒரு ஆப்பிரிக்கா நாட்டுக்கார மேலே எனக்கு மெய் சிலிக்கிறது. நிறைய பேருக்கு இந்த மனம் வராது. அப்படி நிறைய சகோதரங்கள் நிறைய உதவி செஞ்சிருக்காங்க. இந்த அண்ணன் பாதிச்ச 9 பேருக்கும் மனப்பூர்வ நன்றியையும் உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை பொதுவான இறைவனை வேண்டிக் கொள்வது. சரி மச்சான், பாத்துல நம்ம இலங்கையில இருக்கிறாங்களான்னு இந்த இதுல உங்களோட அக்கௌண்ட்ல அனுப்பியிருக்காங்க. இலங்கை உறவுகள் இப்ப இதுல இந்தியனும் ஆப்பிரிக்காவும் தான் சேர்ந்து. இந்தியன் கிட்டத்தட்ட 3 பேருன்னு 2 பேர். மத்த எல்லாம் இலங்கை. மத்த ஆப்பிரிக்கா. இந்த ஆப்பிரிக்கா டீச்சர்கிட்ட ஒரு இதொன்று சொல்லணும். மத்த அவங்களும் இந்த உதவியை செஞ்ச பெரிய ஒரு நன்றி ஆப்பிரிக்காக்காரு. வாழ்த்துக்கள். இந்த என்னன்னு சொன்னா மச்சான், வீடியோவை ஷேர் பண்ணுங்க மச்சான். ஷேர் பண்ணா அவருக்கு இந்த அண்ணன் நிலைமையை பார்த்தா விளங்குது. ஓவரா போகுது மச்சான். அதுக்கிடையில அவருக்கு இந்த வருத்தத்தை சரிப்படுத்தினா அது ஒரு ₹60 லட்சம் காசு தேவைப்படுது. இப்ப கிட்டத்தட்ட ₹1,25,000 காசு வந்திருக்கு. இன்னும் ஒரு 20 லட்சம் இருக்கு. ஏதோ நல்ல உறவுகள் செய்வாங்க. நீங்க கவலைப்படாங்க. கடவுளை மட்டும் நம்புங்க. இன்றைக்கு சிவராத்திரி தெரிந்தானே. அது கடவுளை சிவனை வணங்கி கொள்ளுங்க. ஏதோ ஒரு வழியால கிடைச்சிடணும். உங்களுக்கு சீக்கிரமா முடியணும். நானும் வேண்டிக் கொள்றேன். உங்களுக்கு கிடைச்சா நமக்கு நின்று ஒரு ஆறுதல் தான். மறுபடி என்னுடைய நோயை சரி பண்ணி நீ நிச்சயமா அறுவை சிகிச்சை போற ஒரு காணொலி எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சு நன்றி செஞ்ச உதவியால நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்ப எனக்கு எல்லாம் சரியாயிதுன்ற காணொலி நான் கண்டிப்பா போடணும். நான் ஆசைப்படுறேன். அதுக்குரிய வழிவகையில இந்த உறவுகள் நீங்க கண்டிப்பா செய்வீங்க.
இந்த முகத்திலையும் இந்த குடும்பத்திலேயும் ஆக்கிற முகத்திலையும் சந்தோஷத்தை பார்க்கணும்னு சொன்னா உங்களோட உறவுகளால் முடியும். முடியும். அப்போ அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம், எல்லார உறவுகளுக்கும் சந்தோஷம். இப்படியான கிட்னி ஃபெயிலியர் ஆக்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் அந்த மாதிரி உறவுகள் ஒரு 100 ஒரு 50 போட்டு சேர்த்து வந்தா சிறு துளி தான் பெரிய வெள்ளமாகி வரும். இந்த மாதிரி உறவுகள் இருக்காங்க, கவலைப்படாங்க. சரியா? கிடைக்கிற அந்த காசுல பத்திரமா வச்சு எதுவும் வர சேர்த்து அந்த வேலையை பாருங்க. ஓகேவா? வரட்டுமா? கும்பிடக்கூடாப்பா. ஏன் கும்பிடுறீங்க? எனக்கு இந்த இப்படி ஒரு உதவியை செய்யறதுக்கு இறைவனால் அனுப்பப்பட்ட ஆளை தான் நான் நினைக்கிறேன். இந்த 20 லட்சம் சேர்ந்ததுக்குரிய காரணம் நீங்களும் சங்கரானந்த் தான், வேற வழி இல்லை. அது எல்லாம் கடவுளைத்தான் நம்புவேன். சரியா? அது ஏதோ ஒரு வழியால வாரதுதான். அது மட்டும் போதும். உங்களுக்கு கிடைக்கணும், கிடைச்சா நல்லா. அதான்றது வரமச்சா. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நல்ல உள்ளங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் ஷேர் பண்ணணும். உங்களால முடியலண்டா ஒரு ஷேர், அதுவும் ஒரு உதவி தான். இந்த ஷேர்ன்றது பணம் தந்தா தான் உதவி மற்றவர்களோட பார்வைக்கு நம்ம அவங்க ஒரு ஷேர் பண்ற, அது ஒரு பெரிய உதவி தெரியுமா? அதான் முதல் உதவி. அதுக்கப்புறம் பணம் பாரு, அதை பண்ணுங்க தான். அண்ணன் நல்லா இருக்கணும். பொடியான் 5 வயது இருக்கு, படியான பொடியான். உங்க அம்மா அவரை போயிட்டு என்ன செய்யறது, அவங்களை எடுக்கிறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லாம பாதிக்கப்பட்டவர் தான். ஷேர் பண்ணா அவருக்கும் நல்லது கிடைக்கும். வாழ்த்துக்கள் மச்சான். பாருண்ணா.